அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுவும் ஜனவரி பிப்ரவரி தான் நமக்கு இதுக்கான நோட்டிஃபிகேஷனை வெளியிடுவாங்க. அதன் அடிப்படையில் இப்போது நோட்டிஃபிகேஷன் 2025க்கான அஃபிஷியலாக வந்திருக்குது. சரிங்களா? எந்த துறை அப்படின்னு தானே கேட்குறீங்க. எல்லாரும் ஃபோட்டோலேயே தம்ப்நெயிலே பார்த்துட்டு தான் கிளிக் பண்ணி வந்திருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, இந்த விஏஓ உதவியாளர் புதிய வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் 2025 தெளிவாகவே துல்லியமாகவே கொடுத்துருக்குறாங்க. இந்த விஏஓ உதவியாளரை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வேக்கன்சி எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ வந்திருக்குது, ஒவ்வொரு மாவட்ட வரை எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க, அதே மாதிரி இந்த மொத்த வேக்கன்சிக்குமே பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே யார் யார் அப்ளை பண்ண முடியும், யார் யாரெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க, அதை முதல்ல நம்ம பார்க்கணும். அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு நம்ம இந்த விஏஓ உதவியாளருடைய ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், இந்த வேலை நமக்கு செட் ஆகுமா ஆகாதா, ஸோ இப்படினால நிறைய கொஸ்டின் இருக்குது. இது எல்லாமே தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எலிஜிபிலிட்டி என்ன இருக்கணும், என்ன படிச்சிருக்கணும், மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருந்தா இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும், அதற்கான அப்டேட் தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா, மினிமம் என்ன படிச்சிருக்குன்றது நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததாக சேல்ரி ஓகேங்களா, இதற்கான பர் மந்த்து ஓகேங்களா, பர் மாதம் சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்க இதற்கு, அதற்கான அப்டேட்டுமே தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஜாப்போட லொக்கேஷன் ஓகேங்களா. ஸோ நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம், என்னுடைய ஊர்லேயே கிடைக்குமா, நான் என்னுடைய பக்கத்து ஊர்லேயே இதுக்கான போஸ்டிங் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க. அவங்க போடுற போஸ்டிங் 38 மாவட்டத்தில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாப்போட லொக்கேஷன் இருக்கும். எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதற்கான ப்ரிப்ரேஷன் நீங்கள் இருக்கணும் ஓகேங்களா. அடுத்ததாக இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ஓகேங்களா, இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம். இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கு கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குது, எக்ஸாம் கண்டிப்பாக இருக்குது இல்லையா, கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது. இந்த 3 செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். அதே மாதிரி அந்த எக்ஸாம் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது, அந்த எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க, எக்ஸாம் எந்த லெவலில் இருக்கும், ஸோ இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்த்துடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பிப்ரவரிக்குள்ளேயே கம்ப்ளீட்டாக கொடுத்துடுவாங்க. ஸோ கொடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மார்ச் இறுதிக்குள்ளே கண்டிப்பாக இதற்கான ரிசல்ட் வெளியிட்டுருவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை அப்டேட் தெளிவாக துல்லியமாக நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை வாய்ப்பு எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட அஃபிஷியல் வெப்சைட் என்ன, இது எல்லாமே தெளிவாக பார்த்துடலாம். இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலில் பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லார் மனசுலையும் ஓடுறது ஒரு அரசு வேலைக்கு போகணுன்றது. ஸோ அப்படி நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நமது சேனல் நீங்கள் ஃபாலோவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதான சான்சஸ் அதிகம், 95% வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு அரசு வேலை வந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட்டில் ஸ்கீம் வீடி வந்தாலும் சரி, இல்லை ப்ரைவேட் ஜாப்ஸ் வந்தாலும் சரி, எல்லாமே ஓகேங்களா, பேங்க் ஜாப்ஸாக இருக்கட்டும், போலீஸ் ஜாப்ஸாக இருக்கட்டும், இல்லை அங்கன்வாடி, சத்துணவு, விஏஓ, இந்த மாதிரி எந்த அரசு வேலைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே வாங்க முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான நோட்டிஃபிகேஷனை தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, இப்போது இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்போட ஜாப் நேச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த ஜாப் எப்படிப்பட்டது, இந்த ஜாப்போட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம இதை அப்ளை பண்ணலாமா, நமக்கு சூட்டபிள் ஆகுமா ஆகாதா அப்படின்றத பற்றி நமக்கு தெளிவாக தெரியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த விஏஓனா யார் அப்படின்னா, ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் இவர் தான் பொறுப்பு. சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிராமம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த கிராமத்தில்
ஒரு 500 மக்கள் வசிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஸோ அந்த 500 மக்களுக்கும் என்ன தேவையோ ஓகேங்களா, இல்லை உதாரணத்துக்கு வந்து ஒரு வருமானச் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், இல்லை வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வெள்ள நிவாரண நிதிகள் தேவைப்படுது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் விவசாயம் பண்ணுற இடத்துல நிலங்கள் எல்லாமே வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுருச்சு, அதற்கான நிவாரண நிதிகள் இது எல்லாமே தேவைப்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அணுக வேண்டியது இந்த விஏஓ கிட்ட தான். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேல் அதிகாரிகளிடம் முறையிட்டு அதற்கான தேவையான நிவாரண நிதிகளை வந்து பெற்றுக் கொடுப்பார். சரிங்களா? ஸோ உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்பவர் தான் ஸோ இந்த விஏஓ ஓகேங்களா. இப்படி தான் இவருடைய ஜாப் நேச்சர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் ஓகேங்களா, ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கிராமங்கள், குக்கிராமங்கள் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு புதையல் கிடைச்சாலும் சரி, இல்லை வீடு தோண்டும் போது ஒரு புதையல் கிடைச்சாலும் சரி, இல்லை கொள்ளை இந்த மாதிரி எது நடந்தாலும் சரி இந்த விஏஓ தான் பொறுப்பு. இவர் தான் எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நிற்கணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற முக்கிய அப்டேட். இதுதான் ஜாப் நேச்சர் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஜாப்போட லொக்கேஷனை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து என்ன போஸ்டிங்கு வந்திருக்கு அப்படின்னா இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் விஏஓ உதவியாளருக்கு தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் தெளிவாகவே கிடச்சிருக்குது. சரிங்களா? ஸோ டோட்டலாக வேகன்சி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னாக்க நமக்கு 2299 வேகன்சி நமக்கு அஃபிஷியலாகவே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்ததாக குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 5வது படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் 8வது படிச்சிருந்தா கூட ஓகே தான். அதில் நீங்கள் தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தனா இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி ஓகேங்களா. முழுமையாக நீங்கள் எலிஜிபிலிட்டி தான், முழுமையாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. மினிமம் நீங்கள் 5வது படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 8வது படிச்சிருந்தா கூட ஓகே தான், எலிஜிபிள் தான். மினிமம் நீங்கள் தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் 10வது 12வது டிகிரி, டிப்ளமோ, யூஜி, பிஜி டிகிரின்னு சொல்லிட்டு எது முடிச்சிருந்தாலுமே நீங்கள் ஓகே தான், இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், எலிஜிபிலிட்டி தான் ஓகேங்களா. ஸோ மினிமம் நீங்கள் 5வது படிச்சிருக்கணும் ஓகேங்களா. ஸோ இதற்கான சம்பளம் ஓகேங்களா, பர் மந்த் சேலரி இதுக்கு சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 11,100லேருந்து ஸ்டார்ட் ஆகி 35,100 வரைக்கும் இதற்கான சம்பளம் இருக்கும் லைஃப் டைம் ஓகேங்களா, நீங்கள் சர்வீஸ் பண்ணுற வரைக்கும். ஸோ ஆனால் இதில் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அலவன்சஸ்ஸு, இல்லை வந்து பார்த்திங்கனாக்கா மக்கள் கொடுக்கக்கூடிய அலவன்சஸ்ஸு இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து மாதம் ஒரு 40,000 50,000 வரைக்கும் கிடைக்கும். இதுக்கான அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அவ்வளோ டிமாண்ட் இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கு. சரிங்களா? ஸோ அடுத்ததாக ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணுனாலும் இருக்கும் ஓகேங்களா. இப்போ நீங்கள் 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டங்கள் வேணுனாலும் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். ஏன்னா வந்து ஜாப் ப்ரிப்பரேஷன் அப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ் ஓகேங்களா. இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 5வது படிச்சிருக்கவங்க என்ன நாலேஜோடு இருப்பாங்களோ அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம போன வருஷத்துக்கு முன்ன வருஷம் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்லேயே ஒரு ஆன்சர் இருந்தது ஓகேங்களா, கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் இருந்தது. அதை அப்படியே பார்த்து காப்பி பண்ணி ஆன்சர் சீட்டில் வந்து அப்படியே தப்பு பிழை இல்லாமல் எழுதி கொடுங்க, இதுதான் உங்களுடைய எக்ஸாம் ஓகேங்களா. அப்படின்றத உங்களது தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸாம் அப்படின்றத தெளிவாக அந்த இடத்துலையே வந்து ரூம் ஸ்டாஃப் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து அப்படியே காப்பி பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டோம் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் சிம்பிள், ரொம்ப சிம்பிளான ஈஸியான எக்ஸாம் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஒரு சில மாவட்டத்தில் வந்து இப்படி நடக்குது, ஒரு சில மாவட்டத்தில் வந்து அந்த மாவட்டத்தோட கலெக்டர் வந்து ஒரு தலைப்பு கொடுத்துட்றாங்க. அந்த தலைப்பில் வந்து ஒரு 2 பக்கம் நீங்கள் வந்து தப்பு பிழை இல்லாமல் எழுதி கொடுத்துட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப சிம்பிளான எக்ஸாம் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்ததான் அப்ளை பண்ணுறதுக்கு இதுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி, அதாவது இந்த மாதத்தோட 15ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் ஆகுது. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு வந்து அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் ஓகேங்களா, மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு மார்ச் இறுதிக்குள்ளே இதற்கான ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க ஓகேங்களா. ஸோ இப்படி தான் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க, நமக்கும் அப்ளை பண்ணுறது கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து நமக்கு வந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறையிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அஃபிஷியல் வெப்சைட் வந்து இதாக இருக்குது பாருங்கள், cratn.gov.in இது ஒரு வெப்சைட்டு. இன்னொரு வெப்சைட் என்னென்னா www.tnpsc.gov.in இது இன்னொரு அஃபிஷியல் வெப்சைட் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இப்போ 38 மாவட்டங்கள் இருக்குது இல்லையா, அந்த 38 மாவட்டத்துலேயும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத தெளிவாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், செக் பண்ணி பார்த்துக்குங்க. தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு, விஏஓ வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு, ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா
எல்லாமே ஒன்று தான். அடுத்ததாக தஞ்சாவூருக்கு 305, மதுரைக்கு 155, இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்தது எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டி வரைய கொடுத்துருக்காங்க. ஆதி திராவிடர் மற்றும் எஸ்சி விண்டோ இந்த கேட்டகரியில் வரவங்க 21 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிட்டிஸ் முஸ்லீம் கேட்டகரியில் வரவங்க 21 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக அதர் கேஸ்ட் வந்து 21 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வில்லேஜ் அசிஸ்டன்ட் சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தாச்சு, எலிஜிபிலிட்டி யாருன்னு பார்த்தாச்சு, ஸோ எக்ஸாம் இது இல்லையா எல்லாம் தெளிவு பார்த்தாச்சு. ஸோ மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க் போடுவாங்க செலெக்ஷன் ப்ராசஸில், செலெக்ஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து எப்படி இருக்க போகுது, அதுக்கு வந்து 10 மார்க். ஓகேங்களா? ஸோ டிரைவிங் குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு அதுக்கு 10 மார்க்கு, தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சதுன்னா அதுக்கு 40 மார்க்கு, பிளேஸ் ஆஃப் பர்த் இதில் வந்து டோட்டலாக 25 மார்க்கு, ஸோ இன்டர்வியூக்கு உங்களுக்கு 15 மார்க்கு, டோட்டலாக வந்து 100 மார்க். இதில் டாப் மார்க் வரவங்களுக்கு இதில் வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஸோ டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருவாங்க. சரிங்களா? இப்படி தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா February 15 அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுற வீடியோஸை நான் இன்னும் ஒரு சில தினங்களில் போட்டுருவேன். ஸோ வந்த உடனே கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிடுவேன். அப்படி இல்லைனா நானே எல்லாருக்குமே அப்ளை பண்ணி தரேன். சரிங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்து ஒரு முக்கியமான அரசியலோட சந்திக்கிறேன். யாருக்கெல்லாம் பார்ட் டைம் ஜாப் வேணுமோ வீட்டில் இருந்தே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒர்க் பண்ணுறது மூலிமா ஒரு 500 1000 earn பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு பயன்படுத்தி தரேன். இது காலேஜ் ஸ்டூடெண்ட் பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சொல்லியிருக்கிறேன், செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம்.